வைராக்கியம் நிசப்தத்தை கலைத்தது. வீட்டு தோட்டத்திலிருந்து வந்த தேன்சீட்டின் குரலால் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த கீர்த்திவாணி புரண்டு எழுந்தாள். மகன் நிர்மலின் கால் இவள் தொடை மேல் அழுத்தி இருக்க மெல்ல எடுத்து நகர்த்தினாள். ஜன்னலிலிருந்து வெளிப்பட்ட வெளிச்சத்தை பார்த்து, அடடே நேரமாகிவிட்டதே என நினைத்தவளுக்கு அடுத்த கணமே சுறுசுறுப்பு ஒட்டி கொள்ள அடுத்தடுத்த வேலைகளில் பரபரவென ஈடுபட்டாள். பற்களை துலக்கி முடித்து ஆளுக்கு வந்தவளின் கண்களில் சுவரில் மாட்டியிருந்த புகைப்படத்தின் ஓரத்தில் சிலந்தி கூடு கட்டியிருந்தது தெரிந்தது. வேகமாக துணியை எடுத்து துடைத்தவளுக்கு மனம் கனத்தது. அது அவள் கணவருடன் இருக்கும் புகைப்படம். மணி 10:30. அலுவலகம் கிளம்பும் பரபரப்பில் இருந்தவள் மொபைல் போனின் அழைப்பை கேட்டு எடுத்து பார்த்தாள். நிர்மலின் வகுப்பாசிரியை. மனம் பதற்றமாக, நிர்மலால் யாருக்கேனும் பிரச்சனையோ என யோசித்தவளாக, ஹலோ வணக்கம் மேடம் என்றாள். வணக்கம், உங்ககிட்ட பல முறை புகார் செய்துட்டேன். நிர்மல் போர்டை பார்த்து எழுதுறதே இல்லை. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு சப்போர்ட் செய்துக்கிட்டு தான் இருக்கோம். அவனோட கிளாஸ் ஒர்க்கை மற்ற பிள்ளைங்க தான் எழுதி தர்றாங்க. 6வது படிக்கிற பையனுக்கு இன்னும் எத்தனை வருஷம் எழுதி கொடுத்துட்டு இருக்க முடியும்? நண்பர்களே, இது நான் உங்கள் விஜே. நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரி சேனல். நீங்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக நம்முடைய சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வாங்க தொடர்ந்து கதைக்குள் போகலாம். புரியுது மேடம், வீட்டில் நானும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். தெரபி மிஸ் கிட்ட பேசுகிறேன் கொஞ்சம் என்று அவள் முடிக்கும் முன், எங்கள் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கோங்க. கரஸ்பாண்டன்ட் நாளைக்கு உங்களை வந்து பார்க்க சொன்னார். நிச்சயமா மேடம், நான் நாளைக்கு வர்றேன் என்றாள். கடவுளே, எப்போதுதான் கண் திறப்பாய்? அவன் படும் கஷ்டங்களை திரும்ப பெற உனக்கு எப்போதுதான் மனசு வரும் என நினைத்தவாறே வீட்டை பூட்டி தெருவில் இறங்கினாள் கீர்த்தி. அவளின் கல்லூரி தோழியின் கம்பெனியில் மார்க்கெட்டிங் ஆபீசராக பணிபுரிகிறாள். பெரிதாய் வருமானம் இல்லை. ஆனாலும் 10க்குள் அடங்கிவிடுகிற அந்த சம்பளத்தை விட பல பிரச்சனைகளில் அயர்ந்து போகும் மனதிற்கு அந்த சில மணித்துளிகள் எல்லாவற்றையும் மறக்க வைத்து சாமரம் வீசி விடுகிறது. பெங்களூரு. காரை வேகமாய் ஓட்டி கொண்டிருந்த கோகுல் மனைவியிடமிருந்து போன் வர சாலையோரம் நிறுத்தி, சொல்லு டார்லிங் என்றான். அடுத்த கணம் எதிர்முனையிலிருந்து வந்த தகவல் கேட்டு துள்ளாத குறையாய் வாவ் என்று கையை உயர்த்தி சந்தோஷித்தான். கங்க்ராட்ஸ் டியர், எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கே. இன்னைக்கு இரவு மெரிடியன் ஹோட்டலில் டின்னர். பசங்களை தயார் செய்திடு, சீக்கிரமாகவே வந்துடுறேன் என்றான் உற்சாகத்துடன். இது நாள் வரை கல்லூரி பேராசிரியராக இருந்த மனைவி இப்போது ப்ரொஃபஸர். அதற்குத்தான் இவ்வளவு சந்தோஷம். ரயில்வேயில் உயர் அதிகாரியாக பணிபுரிகிறான் கோகுல். 4வது மற்றும் 6ஆம் வகுப்பு படிக்கும் இரு பிள்ளைகளும் அழகான புத்திசாலியான தேவதை போன்ற மனைவியும் அமைந்திருப்பதை எண்ணி மனதுக்குள் அடிக்கடி பெருமிதம் அடைவான். சந்தோஷ மிகுதியில் காரை வேகமாய் ஓட்டியவனுக்கு கீர்த்தியின் நினைவு வந்தது. உடனே சந்தோஷமெல்லாம் சடுதியில் வெறியாய் மாற, சின்ன விஷயத்துக்காக உன்னதமான 3 வருஷ காதலையே தூக்கி எரிஞ்சியே, என் மனைவி எப்படிப்பட்டவள்னு உனக்கு தெரிய வேணாமா? உன்னை சீக்கிரமே பார்க்க வர்றேன். ஐயோ, மிஸ் பண்ணிட்டோமேன்னு உன்னை தவிக்க வைக்கிறேன் என்று மனதில் கருவி கொண்டான். 2 நாட்களுக்கு முன் அவளின் கல்லூரி தோழியிடமிருந்து கீர்த்திவாணியின் மொபைல் எண்ணை வாங்கியிருந்தான். இப்போது அந்த எண்ணிற்கு அழைத்தான். தெரபி கிளாஸிற்கு செல்ல தேவையான பொருட்களை பிளாஸ்டிக் பையில் எடுத்து வைத்துக் கொண்டிருந்த கீர்த்தி மொபைல் சத்தம் கேட்டு எடுத்து பார்த்தாள். புது எண்ணாக இருந்ததால் யாரா இருக்கும் என நினைத்தபடி போனை எடுத்து ஹலோ என்றாள். பல ஆண்டுகளுக்கு பின் அவள் குரலை கேட்டதில் கோபத்தை மீறி கோகுலின் மனது சிலிர்த்தது. ஹலோ கீர்த்தி. ஆமா, நீங்க? கோகுல். எந்த கோகுல்? இந்த பேர்ல உனக்கு எத்தனை பேரை தெரிஞ்சிருந்தாலும் உன் வாழ்க்கையில தவிர்க்க முடியாத, ஆனா மறந்தே ஆகணும்னு தவிர்த்த வகையில ஒரே ஒரு கோகுல் தானே இருப்பான். யாரென்று புரிய அதிர்ந்து போனான். கோகுல் என்றால் எழும்பாத குரலில். ஆமா, ரீசெண்டா தான் உன் நம்பர் கிடைச்சது. எப்படி இருக்கே
நல்லா இருக்கேன். பதிலுக்கு நீ கேட்க மாட்டியா? பரவாயில்லை, நானே சொல்லிடுறேன். எக்கச்சக்க சந்தோஷமா இருக்கேன். சரி, நான் உன்னை பார்க்கணுமே. அடுத்த வாரம் சென்னை வரேன், பார்க்கலாமா? அது அது எதுக்கு? வேணாமே. ஏன்? உன் கணவர் சந்தேகப்படுவாரா? சீச்சி, இல்லை, என்னை பார்க்க சங்கடமாக இருக்கா. நத்திங், எப்போ வரீங்கன்னு சொல்லுங்க என்றால் காட்டமாய். வெல் என்று சிரித்தான் கோகுல். கோகுல் ஃபோன் செய்த அதிர்விலிருந்து விடுபட முடியாமல் திணறிக் கொண்டிருந்த வேளையில் நிர்மல் ஆட்டோவிலிருந்து இறங்கி வந்தது கூட அறியாமல் எங்கோ வெறித்தபடி இருந்தால் கீர்த்தி. அம்மாவை அடிக்கண்ணால் முறைத்து பட்டென அவள் தோளில் அடித்தான் நிர்மல். மா என்று அலறி வழியில் சுருண்டு போனாள் கீர்த்தி. உன்னை யாரு மதியத்துக்கு லெமன் ரைஸ் தர சொன்னது? வெஜ் பிரியாணி தானே கேட்டேன் என்றான். அதுக்கேண்டா இப்படி அடிக்கிற என்று கூறியவரே அடித்த இடத்தை கையால் அழுத்தி கொண்டாள். சொன்னதை செய்யலேனா இப்படித்தான் அடிப்பேன். உன்னை எனக்கு பிடிக்கல, எனக்கு அப்பா வேணும், போனை போட்டு வர சொல்லு. அவனிடம் அடிக்கடி வந்து விழுகிற வார்த்தை தான். ஆனால் சலிப்பு காட்டி அலட்சியம் செய்துவிட முடியாது. பொறுப்பான பதில் வரும் வரை விடமாட்டான். அதுதான் நிர்மலின் பிரச்சனையே. ஆட்டிசத்தின் மனநல பாதிப்பின் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறான். முழு கவனம் செலுத்தினால் பெரிய பாதிப்பில்லை. எல்லாரையும் போல் முழுதாய் மாற்றிவிடலாம். கிட்டத்தட்ட 3/4 கிணறு தாண்டியாகிவிட்டது. சிற்சில விஷயங்கள் தான் அவனை மற்ற பிள்ளைகளிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. எப்போதும் பரபரப்பாய் இருப்பான். பிடிக்கிற விஷயங்களை மட்டும் செய்வான். சுற்றி இருப்போரை பற்றி யோசிக்காமல் தன்னிச்சையாய் செயல்படுவான். ஆனால் புத்திசாலி. 3 வயதில்தான் அவனோட பிரச்சனையே தெரிய வந்தது. உடனடியாக அதற்கான சிறப்பு வகுப்பில் சேர்த்ததும் அல்லாமல் அதை தானும் தெரிந்து கொண்டு வீட்டிலும் பயிற்சி அளித்தாள். அதனால்தான் இந்த வேகமான முன்னேற்றம். கணவன் துவாரகேஷ் பிரபல தனியார் நிறுவனத்தில் உயர் அதிகாரி. அவள் மீதும் மகன் மீதும் பிரியமாகத்தான் இருந்தான். ஆனால் அவனை தேடி யாராவது வீட்டிற்கு வந்து கொண்டே இருப்பர். அப்படி வருவோர் நிர்மலின் செயல்களில் காணப்பட்ட சிறு வித்தியாசத்தை உணர்ந்து, என்ன சார், பையனுக்கு பிரச்சனையா? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்கார் என ஆளுக்கு யோசனை சொல்ல ஆரம்பிக்க துவாரகேஷின் தவிப்பு கோபமாய் மாற ஆரம்பித்தது. பையனை வெளியுலகில் காட்டவே தயங்கினான். என் பக்கத்துல எந்த குறையும் இல்லாத போது குழந்தைக்கு எப்படி இந்த பிரச்சனை வந்தது என விசாரித்து பார்த்ததில் கீர்த்தியின் கொள்ளுப்பாட்டி இடையில் மனநலம் பாதிக்கப்பட்டு இறந்து போன தகவல் கிடைத்ததும் முடிவே செய்து விட்டான். கீர்த்தியின் ஜீனில் இருக்கும் குறைபாடு தான் நிர்மலை இப்படி பிறக்க வைத்தது என்று. மன உளைச்சலுக்கு ஆளான துவாரகேஷ் கொடுத்த டார்ச்சரினால் கீர்த்தி மனநலம் பாதிக்கப்படாததுதான் குறை. எங்கே அவளோடு தாம்பத்தியம் கொண்டால் மறுபடி கர்ப்பமாகி நிர்மலை போல் ஒரு குழந்தையை பெற்றுவிடுவாளோ என்ற பயத்தால் அவளை மனதளவிலும் உடலளவிலும் ஒதுக்கி வைத்தான். கீர்த்திக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனையாய் தெரியவில்லை. நேர் பார்வையாய் பாய்ந்தோடும் பந்தய குதிரையை போல் ஆனால் அவள் இலக்கெல்லாம் நிர்மலை சரி செய்வது மட்டும்தான். சரியாய் இருந்த கணவன் திசை மாறி போனதை நினைத்து அழ நேரமில்லை. அதற்காக அழாமலும் இருந்ததில்லை. பெங்களூருக்கு மாற்றல் வாங்கி கொண்டான் துவாரகேஷ். மாதம் ஒரு முறை பையனை பார்க்க வருவான். அவன் அன்பில் கலப்படமில்லை, பயம்தான். ஆனால் கீர்த்தியிடம் ஓரிரு வார்த்தைகளோடு சரி. அப்பா வரும் நாட்களில் நிர்மலிடம் தென்படும் சந்தோஷத்தை காண கண் கோடி வேண்டும். ஆயிற்று. 6 ஆண்டுகள் ஓடிவிட்டது. இந்த 34 வயதில் 50 வயதுக்குரிய சுமையும் அனுபவமும் கிடைத்து விட்டது. கடவுள் எல்லாருக்கும் இதுபோல் குழந்தைகளை கொடுப்பதில்லை. இவள் உயிருக்குயிராய் பார்த்து கொள்வாள், மீட்டெடுப்பாள் என்று நம்பிதான் இவளிடம் நிர்மலை ஒப்படைத்திருக்கிறார். கணவன் தெரிந்தே செய்கிற தவறை மன்னிப்பவளுக்கு தெரியாமல் அவளை கஷ்டப்படுத்தும் மகனின் மீது மட்டும் எப்படி கோபம் வரும்? அவளின் சொந்த பந்தங்கள் நிர்மலை பற்றி தவறான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கூறியதால் அவர்களையும் தவிர்த்தாள். அவனுக்காக ஒதுக்கிய நேரம் போக தனக்காக பயன்படுத்தி கொண்டது தோட்ட பராமரிப்பிற்கும் பகுதி நேர வேலைக்காகவும் மட்டும்தான். துவாரகேஷை யாரோ ஒரு பெண்ணுடன் பெங்களூரில் பார்த்ததாய் பல பேர் அவளிடம் கூறியதுண்டு. இதயத்தை ரம்பமாய் கூறு போட்ட தகவல்தான். இருப்பினும்
அவனாவது சந்தோஷமாக இருக்கட்டும் என்று வலுக்கட்டாயமாய் அவனை நினைப்பதை தவிர்த்தாள். காய்ந்த சருகுகள் மண்டி கிடக்கும் பொத்தல் கடாய் அவள் மனம் மாறியிருந்தாலும் அதில் அவ்வப்போது நீரூற்றுவது நிர்மலின் அணைப்பும் அவன் தரும் முத்தங்களும் தான். அதுவும் அவனுக்கு பிடித்ததாய் சமைத்து போட்டால் இவை இரட்டிப்பாய் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை வீட்டின் முன் இடப்புறமாய் தான் வளர்க்கும் தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சி கொண்டிருந்தாள் கீர்த்தி. இலைகளின் நுனியிலும் பூவிதழ்களிலும் அமர்ந்திருந்த பனித்துளிகளை ரசனையுடன் பார்த்து கொண்டிருந்தவள் கேட் திறக்கும் சப்தம் கேட்க நிமிர்ந்து பார்த்தாள். சற்றே சதைப்பற்றுடன் சாட்சாத் கோகுலே தான். வாங்க, முகத்தில் மெல்லிய சிரிப்பை ஒட்டுக்கொண்டு வரவேற்றாள். அவளை பின்தொடர்ந்து வீட்டினுள் வந்தவனுக்கு ஆச்சரியம். இவளா கீர்த்தி? சிறகு முளைத்த ரோஜாவாய் பலபலத்த அவள் எங்கே? வாடிய முல்லைச்சரமாய் களை இழந்து ஒளி இழந்திருக்கும் இவள் எங்கே? சோ, கீர்த்தி சந்தோஷமாய் இல்லை. மனசோரம் சின்ன வில்லத்தனம் குதூகலித்தது. எப்படி இருக்க கீர்த்தி? வாங்கி வந்த இனிப்புகள் அடங்கிய கவரை நீட்டினான். பிகு செய்யாமல் வாங்கி கொண்டவள் மெல்ல முறுவலித்து, ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க வீட்டில்? வெரி ஃபைன். எத்தனை குழந்தைங்க? 2 பிள்ளைங்க என்றவன், உன் கணவர் எங்கே கீர்த்தி என்றான். வெளியே நண்பரை பார்க்க போயிருக்கார் என்று அவள் சொல்லும் போதே அவள் கண்களில் நீர் பரவின. எத்தனை குழந்தைங்க என்று கேட்டு வாயை மூடும் முன், ஹாய் அங்கிள், யார் நீங்க? இது என்ன கவர்? ஸ்வீட்டா? வெரி குட் என்றபடி பதில் எதிர்பார்க்காமல் அம்மா கையில் இருந்த கவரை கிட்டத்தட்ட பறித்து கொண்டு ஓடினான் நிர்மல். அவன் ஓடிய விதமும் பாடி லாங்குவேஜும் புரிய கேள்வியுடன் கீர்த்தியை பார்த்தான். வேறு வழி இல்லை. எல்லா உண்மையையும் சொல்வதற்கில்லை என்றாலும் அவன் பெரிதாய் கற்பனை வளர்த்து கொள்ளக்கூடாதே என்று சிறு சங்கடத்துடன் சுருக்கமாய் சொன்னாள். ஓ சாரி என்றான் ஆதங்கத்துடன். எதற்கு சாரி? மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்படுத்துகிற அளவிற்கு என் பையனுக்கு ஏதுமில்லை. நோக்கமற்ற பார்வையுடன் அவள் கூறிய வார்த்தைகள் சுருக்கென்றிருந்தன. அதன் பின் வேலை, நண்பர்கள் என்று பேச்சு சொல்லல. உங்க மனைவியை பத்தி எதுவும் சொல்லலையே என்றாள். அவளுக்கு என்ன என்று ஆரம்பித்தவன் அப்போதுதான் அந்த புகைப்படத்தை பார்த்தான். கீர்த்தியுடன் துவாரகேஷ் அதிர்ச்சியின் விளிம்பிற்கே சென்றான். இது என் கணவர். துவாரகேஷ் தானே? உங்களுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப நல்லாவே தெரியும் என்றான் அழுத்தமாய். நீ நல்லா இருக்கியா கீர்த்தி? குரல் இலக்காரமாய் வந்தது. எனக்கு என்ன? உன் கணவர் பத்தி தெரியும் தானே? என்ன? எதை பத்தி? தடுமாறினாள். அவர் வாழ்ந்து கொண்டிருப்பது என் நண்பனின் தங்கையுடன். சில முறை அவனுடன் அங்கே சாப்பிட சென்றிருக்கிறேன். பொய் பேசினால் உனக்கு பிடிக்காதே. கண்களில் நீர் சுரக்க அதை மறைக்கப்படாத பாடுபட்டாள் கீர்த்தி. சில உண்மைகளை சொல்லியே ஆகணுங்கிற கட்டாயம் இல்லையே. என்று தலையாட்டியவன், இப்போ அவள் 2வது குழந்தை பிரசவத்துக்காக காத்திருக்கிறாள் என்றான். இது அவளுக்கு புது தகவல். குழந்தையெல்லாம் இருக்குதா? தன்னை மீறி கேட்டுவிட அவளை பரிதாபமாய் பார்த்தான் கோகுல். அப்ப உனக்கு எதுவுமே தெரியாதா? அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல என்ன தலையாட்டியவன், உன்னை ஒன்று கேட்கவா? நாம காதலிச்ச காலத்துல விளையாட்டை வேற பொண்ணுகிட்ட பேசினத பெரிய குற்றமாய் நினைச்சு என்னை தூக்கி எறிஞ்சியே. இப்ப உன் புருஷன் உனக்கே தெரியாம இவ்வளவு பெரிய தப்ப செய்கிறாரே, இப்ப என்ன செய்ய போற? கண்கள் சுருக்கி காட்டமாக கேட்டான். மெல்ல சிரித்தபடிக்கு, நான் ஒன்னும் ஆராயாம கோகுலை தூக்கி எறியலையே. அந்த பெண் மீது நட்பை தாண்டி சிறு சலனம். ஆண்கள் என்ன செய்தாலும் நியாயமாகிவிடுமா என்றாள். படிக்கிற காலத்திலே புரட்சி பெண்ணாய் எல்லாருக்கும் முன்மாதிரியா இருந்தியே, அந்த தீப்பொறி இப்ப எங்கே போச்சு? காதலன் சரியில்லைன்னா மாத்துறதுல தப்பு இல்லை. ஆனா என் குழந்தையோட அப்பாவை மாற்ற முடியாது இல்லையா? எல்லாருக்கும் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க உரிமை இருக்கு. ஏன் நான் இல்லாம நீங்களும் வாழ்ந்துட்டு தானே இருக்கீங்க. எனக்கு யாரும் தேவையில்லை. ஆனா என் பிள்ளைக்கு அவங்க அப்பா வேணும். எல்லா தவறுகளுக்கும் ஒரு காரணம் தேவைப்படுது. அவருக்கு காரணம் கோழைத்தனம். என் பிள்ளைகிட்ட எனக்கு கிடைக்கிற அத்தனை சந்தோஷத்தையும் அவர் இழக்கிறாரே.
இதைவிட அவருக்கு என்ன தண்டனை வேணும்? அழுது ஆர்ப்பாட்டம் செய்து என்ன சாதித்து விட முடியும்? என் பிள்ளையை சரியாக்கி தப்பா பேசினவங்களை எல்லாம் புழுவை மாதிரி ஒரு பார்வை பார்க்கணும். அந்த நாள் வராமலா போகும்? இதில் அவரையும் சேர்த்துதான் சொல்றேன். படபடவென கொட்டும் மழையாய் பேசினாள். பழைய கீர்த்தி புலப்பட ஆரம்பித்தாள். அவளை பெருமிதமாய் பார்த்து புன்னகைத்தான். பூக்கள் உதிர்ந்தாலும் வாசம் உண்டு, மேகங்கள் கடந்து போனாலும் வானம் உண்டு. வாழ்க்கையும் அதை போன்றுதான். இப்போது அவளை நட்புடனும் பாசத்துடனும் பார்த்தான் கோகுல். கீர்த்தியின் வைராக்கியம், அவளுடைய அர்ப்பணிப்பால் அவள் மகனை முழுதாய் மீட்டெடுப்பாள். கோகுலின் உள்ளத்தில் நம்பிக்கை சூரியன் உதித்தது. நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.